ஹாய் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் இன்ஜினியர் பிரபு. வீடு கட்டும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன என்பதை விளக்கிச் சொல்வது தான் டெக்கான் பில்டர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்த்தோன்னா பொதுவாக ஒரு 20 வருடம் கட்டிடங்கள் அல்லது 30 வருட கட்டிடங்களையே இப்பொழுதெல்லாம் இது போன்ற பாதிப்புகள் ஏற்படுகிறது. இது போன்ற பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி பராமரிக்க வேண்டும், எந்த மாதிரியான அறிகுறிகள் வந்தால் அதை உடனே சரி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நாம் கட்டடம் கட்டும்போதே நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். எதிலெல்லாம் நாம் கவனம் செலுத்த வேண்டும், எப்படியெல்லாம் இதை சரிபார்க்க வேண்டும் என்பதே நமது முழு நோக்கமாகும். ஒரு வீட்டின் மேற்கூரை காங்கிரீட்டு போடும்பொழுது, அதாவது ஸ்லாப் ரெடி ஆகிடுச்சு, காங்கிரீட்டு போடும்போது காங்கிரீட்டு போடுவதற்கு முன் என்ன மாதிரியான விஷயங்களை நாம் சரி செய்ய வேண்டும் அல்லது கவனிக்க வேண்டும். முதலில் ஸ்லாப்போட லெவல், அதாவது ஸ்லாப்போட லெவல் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். ஓகேங்களா. ரெண்டாவது ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், அதாவது கம்பி கட்டும்போது அதோடைய ஸ்பேஸ் நம்ம டிசைன் பண்ணியிருப்போம் இல்லையா, 6 இன்ச்சு 5 இன்ச்சு இருக்கான்னு செக் பண்ணிக்கிறணும். அதுக்கு அப்புறம் கவர் பிளாக், அதாவது கம்பிக்கும் ஸ்லாப்புக்கும் இடைப்பட்ட அந்த 40 mm அல்லது 30 mm உடைய அந்த ஸ்பேஸ் கரெக்டாக இருக்கா, கவர் பிளாக்கு 1 மீட்டருக்கு ஒரு கவர் பிளாக் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம சரியாக கவனிச்சுக்கிறணும். அதுக்கு அப்புறம் நாம் காங்கிரீட்டு போட போகிறோம் இல்லையா, கலவைகள் கலக்கும் விதத்தை ரொம்ப கவனமாக பார்க்கணும். தண்ணி எவ்வளோ கலக்கிறாங்க, மணல் எவ்வளோ போடுறாங்க, கல் எவ்வளோ சேர்க்குறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம ரொம்ப கவனிப்பாக அந்த ஒரு காங்கிரீட்டோட மிக்சிங் டிசைன் அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா. இதெல்லாம் ஸ்லாப் காங்கிரீட்டு போட்டு முடித்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், என்னத்தை கவனிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸ்லாப்பில் காங்கிரீட் முடிந்த பிறகு ஏதேனும் கிராக்குகள், அதாவது விரிசல்கள் வருதா அப்படின்னு பார்க்கணும். விரிசல்கள் வந்தால் அதை எப்படி சரி செய்யணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் இன்ஜினியர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். கிராக்கு வரல, ஓகே, ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் ப்ராப்பர் க்யூரிங், அதாவது காங்கிரீட்டுக்கு நம்ம மேலே தண்ணியை நிப்பாட்டணும். அதோடைய ஸ்ட்ரென்த்தை அதிகரிக்க காங்கிரீட்டுக்கு ஸ்லாப் க்யூரிங் பண்ணணும். ஓகே. இப்போ நம்ம வீடு ஒரு மாடியோடு நிப்பாட்டிட்டோம் அல்லது மேல் போர்ஷன் ஒன்று எடுக்க போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் 2வது மாடியில் நம்மளுடைய சமையலறை, டாய்லெட், குளியலறை அந்த மாதிரியான இடங்களில் நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளோரிங் பண்ணணும். ஓகேங்களா. அப்போ தான் அதிகமான தண்ணீர் பயன்படும் இடங்களில் நீர்க்கசிவு ஏற்பட்டு ஸ்லாப்புகள், அதாவது ரூஃப் சேதமடையாமல் இருக்கும். சரிங்களா. ஸோ இது 2வது மாடி கட்டும் பொழுது நம்ம மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள். இல்லை நாங்கள் முதல் மாடியிலே முடிக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ரூஃபை நீங்கள் தட்டு ஓடு போடுறதுக்கு முன்னால் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணி அதுக்கப்புறம் ஃப்ளோரிங் பண்ணிவிட்டு தட்டு ஓடு நம்ம பண்ணணும். ஸோ தட்டு ஓடு பண்ணும்போது கூட ஸ்லைண்டிங்காக இருக்கணும், ஈவனாக இருக்கக்கூடாது. ஸ்லைண்டிங்காக இருந்தால் தான் நம்ம வாட்டர் ரெய்னிங் வாட்டர் நமக்கு குயிக்காக ரிலீஸ் ஆகும். ஸோ வாட்டர் பாண்டிங், அதாவது தண்ணீர் தேங்குற மாதிரியே ஸ்லாப்போ அல்லது சன்சைடு இருந்துச்சுன்னா அங்கே தண்ணீர் கசிவு ஏற்பட்டு அல்லது அந்த ஸ்லாப்பு ஈரமாகவே இருந்துச்சுன்னா அதோடைய ஈரப்பதம் என்ன பண்ணும், கம்பிகள் அரிமானத்தை ஏற்படுத்தும். காங்கிரீட்டோடைய வலிமையை கொஞ்சம் கொஞ்சமாக வலுவிழக்க செய்து பிறகு இது போன்ற ஒரு நிலைமையை உண்டாக்கும். இதோடைய அறிகுறிகள், அதாவது கட்டியாச்சு, வீடு கட்டியாச்சு, நம்ம வீட்டை எப்படி பராமரிக்கணும் அல்லது எப்படி கவனிக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்லிவிடுவோம். இதோடைய பாதிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல்ல ஒரு சின்ன கிராக், அதாவது ஒரு விரிசல் ஏற்படும். அந்த விரிசலில் நம்ம அப்பப்போ கவனிக்கணும், வீட்டை சுற்றி கவனிக்கணும். வீட்டில் தண்ணி ஈரப்பதமாக இருக்கா, ஏதாவது மூளையில் ஈரப்பதமாக இருக்கா அல்லது எதுவும் கசிவு ஏற்படுத்தா அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். அப்படி ஒரு சின்ன கிராக் அப்படி விழுந்துச்சுன்னா அதை கவனித்து அதை எப்படி நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப கவனிப்பாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்களில் நம்ம முன்னெடுத்து சொல்லும்போது இது மாதிரியான ஒரு பாதிப்பை நம்ம முற்றிலுமே தடுக்கலாம். உண்மைகளே இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதேனும் இதை பற்றி
தெரிய வேண்டும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கான விளக்கத்தை நான் கொடுக்குறேன். இதற்கான தீர்வையும் நம்ம உங்களுக்கு தெரிவிப்போம். மிக்க நன்றி.